ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் தான். இதை பழக்கங்கள்னு சொல்லலாம், குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் இது ஏற்கனவே சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தினசரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதனால் இந்த வீடியோவில் இந்த 10 விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அவாய்ட் ஆர்கியூமெண்ட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு விஷயம் தப்பாக சொல்கிறாங்க இல்லை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியனில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதில் இருக்கிற நியாயங்கள் எல்லாத்தையும் விவாதித்து அவங்கக்கிட்ட எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு குணமாக இருந்தது. எப்படியாவது புரிய வைக்கணும், திரும்ப கேள்வி கேட்கணும், அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், அவங்கள மாற்றி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் எனக்கு குணமாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. ஏன்னா அதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அது நம்மளோட டைம் வேஸ்ட்டு கூட, நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு. அதோட நம்ம ஏதாவது ஆர்கியூ பண்ணி இப்படி பேசிட்டு கடைசியில் நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு கூட சில நேரங்களில் யோசிப்போம். இல்லை நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட சரி பரவாயில்ல, அவங்க சொல்கிறது இருக்கட்டும், திரும்ப திரும்ப பேசி அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது இப்போ புரியுது. அது நமக்கு ரொம்ப நல்லது கூட. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்கியூ பண்ணுறதை விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்னதாகவே விட்டுட்டு போகிறது தான் நல்லது. சிலதுக்கெல்லாம் அப்போவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோன்னா போதும். திரும்ப கம்மா போட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதை எப்போ ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஆர்கியூ பண்ணுறது மூலமாக ஒரு நன்மை கிடைக்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை வேறொரு கோணத்தில் தப்பாக புரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம பேசி புரிய வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆர்கியூ பண்ணலாம். மற்ற சின்ன சின்ன விஷயங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது தேவையில்லாதது. ரெண்டாவது, ரொம்ப மெதுவான வாழ்க்கை நகர்வு. அது என்னவோ நம்ம இப்போ ரொம்ப பிஸியான வாழ்க்கையில் தான் இருக்கோம். நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த உலகம் நம்மளை இருக்க விடுறது கிடையாது. எப்படியாவது பிஸியாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. சும்மா இருக்கிறமே நம்ம டிவி பார்க்கலாம், சும்மா இருக்கிறமே ஃபோன் எடுத்து பார்க்கலாம், சும்மா இருக்கிறமே அதனால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ரோட்டை வேடிக்கை பார்க்குறதுக்கோ இல்லை வானத்தை பார்க்குறதுக்கோ ஏதாவது பறவைகளை பார்க்குறதுக்கோ அதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கிறோமே, நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வந்துடுது. நம்மளை அறியாமலே நம்ம காலில் சக்கரம் கட்டின மாதிரி தான் ஓடிட்டே இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு பழக வேண்டியிருக்கு. இதுதான் ஸ்லோ லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்றோம், நம்மளோட உடம்புக்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக சாப்பிட்றோம், நம்மளோட பசிக்காக சாப்பிட்றோம். ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம டிவியை பார்த்துட்டு தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்காம கடகடன்னு எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இதுதான் பிஸியான வாழ்க்கையாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு அதை ரசித்து கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சாப்பாட்டையே ரசிக்கிறதுக்கு கற்றுப்போம். அதே நேரத்தில் எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். எல்லா நேரத்துலையும் எல்லாரும் எப்பவும் பிஸியாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ராத்திரி நேரத்தில் வெளியே உட்காந்து வானத்தை பார்க்குறது, நட்சத்திரங்களை பார்க்குறது, மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியான வாழ்க்கையை நம்ம பழகிக்கணும். அதனால கட்டாயமாக பிஸியாக இருந்தே ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேறு வழி இல்லாமல் இப்போ எல்லாரும் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகணும் அப்படின்னா மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். மூணாவது, உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்கோங்க. அது தினசரி செய்கிறதா இருக்கலாம், இல்லை 3 மாதத்தில் முடிக்கிறது, இல்லை ஒரு 6 மாதத்தில் முடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். உங்கள் லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். அது ரொம்ப சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். டெய்லி ரொம்ப ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன், டெய்லி காய்கறி எல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துப்பேன், டெய்லி நான் தண்ணி நிறைய குடிப்பேன். முடி ரொம்ப உதிருது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து அதை நல்லா பராமரித்து நல்ல முடி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லை காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது நிறைய பேரோட ஆசை. ஆனால் சில பேருக்கு அது செய்யவே முடியாமல் இருப்பாங்க. அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்க போகாமல் இருப்பாங்க. நினைப்பாங்க எப்போதுமே ஒரு 10 மணிக்குள்ளே தூங்கிடணும் அப்படின்னு. அது தெரியும், அது நல்லது அப்படிங்கிறது. ஆனாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் இருப்பாங்க. அது உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. டெய்லி ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுவேன், இல்லை வாக்கிங் போவேன், இல்லை இந்த மாதம் நான் வீணாக எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று நான் பண்ணவே மாட்டேன், இந்த மாதம் மட்டும் நமக்கு என்ன அத்தியாவசியமாக என்ன தேவையோ
அதை மட்டும் முக்கியமான பொருட்களை மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதம் ஒரு 2000 ரூபாய் எப்படியாவது சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன விஷயமா இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. நினைச்சா முடியாதது எதுவும் இல்லை, கண்டிப்பாக செய்ய முடியும். செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதை ரெகுலராக உங்கள் லைஃப்பில் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. 4வது விஷுவல் டீக்ளட்டர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அந்த வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு அங்கங்கே அப்படியே தெரியும், நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க கடையில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க, வீடு வந்து அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி இல்லை, வீட்லேயுமே ஒவ்வொரு பொருளும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். எதுவும் அந்த இடத்த விட்டு அசைய போகிறது கிடையாது. நான் எடுத்தாலும் திரும்ப அதே இடத்துல தான் கொண்டு வைப்பேன். அதனால வீடு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எதையாவது துடைக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலும் உடனே துடைச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல தான் வைப்போம். ஆனால் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. வீடே வந்து தலைகீழ தான் இருக்கும். கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஹாலில் இருக்கும், ஹாலில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு வச்சிருப்பான், இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். சில நேரங்களில் எது எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாமே கைக்கு எட்டுற மாதிரி தான் இருக்கும். 24 மணி நேரமும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எடுத்து வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள மறுபடியும் அதே மாதிரி முதல்ல இருந்த நிலைமை தான். முன்னாடி வந்து மைண்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் கஜகஜன்னு பொருட்கள் எல்லாம் எல்லா பக்கமும் இருக்கும்போது அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப எரிச்சலாக இருக்கும். என்னடா இல்லை திரும்ப திரும்ப எடுத்து வைக்கவும் மறுபடியும் வீடு அதே நிலைமைக்கு வந்துடுதுன்னு. கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இதனால சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இது நார்மல் தான். இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு எட்டாத வகையில் எல்லாம் வைக்க முடியும், எல்லாத்தையும் பூட்டி வைக்க முடியும் அப்படின்னா செல்ஃபில் வச்சு பூட்டி வீட்டையும் கலையாமல் பார்த்துக்க முடியும். ஆனால் வந்து சேர்லாம் போட்டு கூட மேலே ஏறி எடுத்துடுறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி அந்த மாதிரி இருக்கும்போது மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததும், இப்போ வீடு வந்து கலைஞ்சிருக்கும் போது மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதும். ஒரே விஷயம், நம்ம பிள்ளை தானே வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சி கொஞ்சம் வந்து நிம்மதியாகிக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் நிறைய பொருட்கள் அங்கங்கே இருந்தது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ரூமில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கிறதுக்கும் அதே ரூமில் ஒரு 3லேருந்து 4 கலர் மட்டும் இருக்கிறது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப கஜகஜன்னு குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பெட்ரூமே எடுத்துக்கிறோம், ஸ்க்ரீன் ஒரு கலரில் போட்டிருப்போம், அதுக்கு மெத்த தலையணை இது எல்லாம் ஒரே கலரில் போட்டிருக்கிறோம். அங்கே ஒரு சேரோ டேபிளோ போட்டிருப்போம், அது ஒரு கலரில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 3 கலரோடு அந்த ரூம் முடிஞ்சுது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 5வதா தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன வேணால் நடந்துட்டு போகுது, அவங்க சண்டை போடுறாங்க, இல்லை அடுத்த நேரமே வந்து ஒன்றா குடிக்கிறாங்க, அது வந்து அவங்களோட விஷயம். அதில் வந்து ஒரு மாமியார் தலையிட்டு நீ எப்படி என் பையனை இப்படி பேசலாம் அப்படின்னு மருமக கிட்ட நியாயம் கேட்க போய் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். அக்கா தங்கச்சி எப்போ வேணால் சண்டை போட்டுப்பாங்க, எப்போ வேணால் பேசுவாங்க. எப்போ பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ சண்டை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள ரொம்ப வந்து விஷயம் எல்லாம் மீறி போகுது அப்படின்னா கொஞ்சம் தலையிட்டு நம்ம புரிய வைக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டோம் அப்படின்னு விட்டுறணும். அதுலலாம் நம்ம வந்து நடுவில் போகவே கூடாது. அதே மாதிரி தான் சின்ன பசங்க சண்டை, அவங்களே சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த நாள் அவங்களே சாரி கேட்டு அவங்களே பேசிப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சாதகமாக பேசுறது இது வந்து ரொம்ப அவசியம் இல்லாதது தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் புத்திசாலிகள் தான், எல்லாருமே அறிவாளிகள் தான், எல்லாத்துக்கும் யோசிக்க தெரியும். இதில் வந்து நம்ம ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நடுவில் போய் நம்ம ஏதாவது சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப அது நமக்கே வந்து பாதிப்பாக முடியும். நம்ம நிம்மதியை நம்மளே கெடுக்காம அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து விருப்பம் இல்லை அதை பார்க்கும்போது ஏதோ உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் குறையுது, இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து அது அவ்வளோ நெகட்டிவாக தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருக்கிறதே நல்லது. அதை பார்த்து நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணுறதை விட பார்க்காம இருக்கிறது எவ்வளோ நல்லது பாருங்க. இப்போ உங்களை ஒரு விஷயம் ரொம்ப கீழே இழுத்துட்டு போகுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கவனமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது தான். ரொம்ப ஆழமாக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய டாக்டர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நம்ம மேலேயே நிறைய டவுட் வந்துடும். நமக்கு ஏதோ சும்மா ஒரு தலைவலி வந்திருக்கும், டாக்டர் சொன்னதெல்லாம் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கிறதுனால இதனால தலைவலி வந்திருக்குமோ அதனால வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை நம்மளே போட்டு குழப்ப ஆரம்பிச்சிடும். நமக்கு இப்படி இருக்கலாம், நமக்கு அப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம இல்லாத நோயெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணி ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுவோம்.
பண்ணுவோம். இப்போ ஏதாவது உடம்புல பிரச்சனை அப்படின்னா நமக்கே தெரிய வரும். அந்த மாதிரி தெரிய வரும்போது நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் டாக்டர் கிட்ட நேரடியாக போகிறது நல்லது. அதை விட்டுட்டு ஃபோனில் தேடி பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு டாக்டர் சொல்கிறதையும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியில் ரொம்ப குழப்பமாயிரும். ஆனால் நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இருக்காது. அது ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். 10 விஷயம் சொல்கிறதா சொல்லி கடைசியில் 5 விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மீதி 5 விஷயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.